அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் ஆவணி மாதம் 19ஆம் தேதி வியாழக்கிழமை வளர்பிறை 4/9/2025. துவாதசி திதி நாளை அதிகாலை 4:08 வரை. அதன் பிறகு திரையோதசி திதி உத்திராடம் நட்சத்திரம் இரவு 11:44 வரை. அதன் பிறகு திருவோணம் நட்சத்திரம் மேல்நோக்கு நாள். சித்த யோகம் இன்று முழுவதும் உள்ளது. நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, 11 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை சிம்ம லக்னம். லக்னத்திலேயே சூரியன், புதன், கேது, கன்னியில் செவ்வாய், மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான் வக்ரமாக, மிதுனத்தில் குரு பகவான், கடகத்தில் சுக்கிரன். இன்று என்ன செய்யலாம்? திருமணம், சீமந்தம், கிரகப்பிரவேசம் செய்ய, பதவி ஏற்க, வாகனம் மற்றும் நகைகள் வாங்க, திருமாங்கல்யம் செய்ய, வீடு கட்டுவதற்கு பூமி பூஜை செய்ய, வாசக்கால் மற்றும் கதவு வைக்க, புத்தகங்கள் வெளியிட நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, சிரிக்கும் பொழுது முகம் அழகு, அன்பு காட்டும் பொழுது மனம் அழகு, நம்பிக்கை வைக்கும் பொழுது வாழ்க்கை அழகு, நீயாகவே இருக்கும் பொழுது எல்லாம் அழகு. ஆமாங்க, நீங்கள் எப்பொழுதுமே நீங்களாகவே இருப்பீங்க. அடுத்தவங்க 1000 சொன்னாலும் அறிவுரைகள் சொன்னாலும் உங்கள் உள் மனசு என்ன சொல்லுதோ அதையெல்லாம் கேட்டு நடந்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் அழகாக இருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. பிரபல யோகாதிபதி சூரியனுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலுமே நீங்கள் இன்னைக்கு ஜெயிச்சு காட்டுவீங்க. முடியாதுங்கிற வேலையை கூட இன்னைக்கு நீங்கள் முடித்து காட்டுவீங்க. சவால்களிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக முடியுங்க. 3ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால எங்கே போனாலும் தடங்கல்கள் இருக்குதே அப்படின்னு சில நேரங்களில் யோசிப்பீங்க. ஆனால் அதையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் முன்னுக்கு வந்து முன்னேறுவீங்க. வீடு கட்டுறதுக்கு பிளான் அப்ரூவலுக்கு அதிகாரிகளை பார்க்கறது, பணம் கட்டுறது, அதே மாதிரி வீடு கட்டுறதுக்கு லோன் கிடைக்கிறது, அதெல்லாம் இன்னைக்கு நல்ல விதத்தில் நடக்குங்க. சிலர் பூமி பூஜை போட்டு வீடு கட்ட தொடங்குவீங்க. நண்பர்கள், உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்லையும் இன்னைக்கு நீங்கள் போய் கலந்துப்பீங்க. பழைய சொந்த பந்தங்களையும் பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. திடீர் லாபம் எல்லாம் உண்டு. 10ஆம் இடத்துல சந்திரன் வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. எல்லா வகையிலுமே உத்தியோகத்தில் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு. பிள்ளைகளிடம் இருந்த பிடிவாத போக்கெல்லாம் கொஞ்சம் மாறும். விலை உயர்ந்த தங்க நகைகள், வீடு, மனை, அடுத்து வாகனம், இது மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பரவாயில்ல. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, பணம் இருந்தால் 10 பேருக்கு அள்ளி கொடு, படிப்பு இருந்தால் 10 பேருக்கு சொல்லி கொடு. ஆமாங்க, இதுதாங்க உங்கள் தத்துவம். எது இருந்தாலும் அது எல்லாத்தையும் நாமே அனுபவிச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்க மாட்டீங்க. நம்மளை சார்ந்திருக்கிறவங்க, நம்மங்களுக்கு வேண்டப்பட்டவங்க, அப்புறம் வேணும்னு சொல்லி கேட்குறவங்களுக்கெல்லாம் எல்லாவற்றையும் அள்ளி வழங்கக்கூடிய கரங்களுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க.
உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால சுப செலவுகள் இருந்து கொண்டே இருக்குங்க. பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்கிறது, வீடு மாறுறது, அதெல்லாம் இன்றைக்கி ரொம்ப பரபரப்பாக இருக்குங்க. அதே மாதிரி குடும்பத்தில் இன்றைக்கி நல்லது நடக்குங்க. மகளுக்கு நிச்சயமாகிறதோ அல்லது மகனுக்கு ஒரு மணமகள் பார்த்து உறுதிப்படுத்துகிறதோ அந்த மாதிரியான சுப நிகழ்ச்சிகளும் அடுத்தடுத்து இன்றைக்கி குடும்பத்துக்குள்ளார நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. வெளிவட்டாரமும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. குரு பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால நீங்கள் எங்கே போய் பேசினாலும் அந்த பேச்சுக்கு மரியாதை கூடும். உங்கள் ஆலோசனைகளை எல்லாரும் ஏற்றுப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகமாகும். பிள்ளைகளாலும் இன்றைக்கி சந்தோஷம் உண்டுங்க. 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால பூர்வீக சொத்து விவகாரங்களில் ரொம்ப மூக்க நுழைக்க வேண்டாம். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விட்டதை எப்படியாவது பிடிச்சிடணுன்னு வெறித்தனமாக வேலை பார்ப்பீங்க. இன்றைக்கி அதிக லாபம் எல்லாமே இருக்குதுங்க. அதே மாதிரி புது வாடிக்கையாளர்களும் இன்றைக்கி வருவாங்கங்க. உத்தியோகஸ்தானாதிபதி சனி பகவான் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காரு. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் விடுபட்ட சில உரிமைகள், ப்ரொமோஷன், அது மாதிரியெல்லாம் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது உங்கள் பெயர் பரிசீலிக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. சிலருக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலர் நாமே ஒரு தொழிலை தொடங்கிடலாமே, சின்னதாக முதலீடு போட்டு எதுக்கு அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு நாமே செய்திடலாமேங்கிற முடிவுக்கும் இன்றைய தினத்தை புது தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே போல் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் சுமாராக இருக்குதுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, மதிப்பை கேட்டு வாங்கும் இடத்தில் இருக்காதே. தானே கிடைக்கக்கூடிய மதிப்பு கிடைக்கக்கூடிய அளவிற்கு உன்னுடைய தரத்தை நீ உயர்த்திக்கொள். ஆமாங்க, நீங்கள் எப்பொழுதுமே அப்படிதாங்க. மதியாதார் வாசல் நீங்கள் மிதிக்க மாட்டீங்க. அவங்க எவ்வளோ பெரிய பணக்காரங்களாக இருக்கலாம் அல்லது பதவியில் இருக்கலாம், ஆனால் அந்த பக்கம் திரும்பி கூட நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அந்த திசை பக்கமே திரும்பி பார்க்க மாட்டீங்க. ஆனால் அதே நேரத்தில் உங்களை விரும்பி வரவேற்பாங்க இல்லைங்களா? உங்களுடைய வருகையை நீங்கள் வந்தே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி இடங்களுக்கு மட்டும் போவீங்க. எங்கும் எப்பொழுதும் எல்லோரும் தன்னை அண்டி அழைக்கும்படி தன்னுடைய தகுதியையும் தரத்தையும் உயர்த்தி கொண்டே செல்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைய தினத்தில் நீங்கள் நிதானமாக இருக்கணுங்க. குறிப்பாக திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்குங்க, செலவுகள் இருக்குங்க. நீங்கள் சொல்லாததை சொன்னதாக சிலர் சொல்லிட்டு தெரிவாங்க. வதந்திகள், விமர்சனங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டு தாங்க இருக்கும். ஞாபக மறதியால் விலை உயர்ந்த பொருட்களை இழந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தில் விஐபிகள்கிட்ட பேசும்போதும் கவனமாக பேசுங்க. நெருங்கிய உறவினர்கள், நண்பர்களாக இருந்தாலும் கூட சின்னதாக ஒரு இடைவெளி விட்டு பழகினீங்கன்னா நலமாக இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முன்ன பின்ன தான் இருக்கும். அதாவது திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தான். அதே மாதிரி உத்தியோகத்திலையும் கொஞ்சம் சின்ன சின்ன வேலை சுமைகள் இருக்குங்க. மற்றபடி மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. எந்த பாதிப்பும் இல்லை. நேற்று இருந்த சில சிக்கல்கள்லாம் இன்றைக்கி சரியாகி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே போல் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி தொட்டது எல்லாமே துலங்குங்க. இருந்தாலும் அஷ்டமத்து காம்பினேஷன் இருக்கிறதுனால, அந்த சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைய தினத்தில் வண்டி வாகனத்தை கொஞ்சம் பார்த்து பயன்படுத்துங்க. வீண் விவாதங்களை எல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டிங்கன்னா நல்லதுங்க. குடும்பத்திலேயும் சின்ன சின்ன சலசலப்புகள் வரும். அது பெருசாகாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, பறவை கூட்டில் கல்லெறிந்தால் பறவைகள் ஓடிவிடும்.
தேன்கூட்டில் கல்லறிந்தால் நீதான் ஓட வேண்டும். ஆமாங்க, எங்கே எப்படி நடந்துக்கணும், யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும், யார்கிட்ட எதை பேசணும், எப்படி பேசணும், எவ்வளவு பேசணுங்கிறதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு சமயோஜித புத்தி மூலமாக சாதித்து காட்டுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் உங்களை நேருக்கு நேராக இன்றைக்கி பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால மனசில் ஏகப்பட்ட யோசனைகள் ஓடிக்கொண்டே இருக்குங்க. கடந்து வந்த பாதையையும் நினச்சி பார்ப்பீங்க. நல்ல நல்ல வாய்ப்பெல்லாம் கிடச்சி அதை சரியாக பயன்படுத்திக்காமல் விட்டுட்டோமேங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருக்குங்க. இன்னொரு பக்கம் நம்மால் முடியாது ஒன்றும் இல்லை அப்படிங்கிற நம்பிக்கையும் உங்களுக்கு வர ஆரம்பிக்குங்க. எதிர்ப்புகளையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் முன்னேறுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன சலசலப்புகள், ஆரோக்கியமான சின்ன சின்ன விவாதங்கள், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. செவ்வாய் 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால வீடு மனம் வாங்கிறது, விற்கிறது, முன்பணம் கொடுக்கறது, அக்ரிமெண்ட் போடுறது, அதெல்லாம் இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ரொம்ப நாள் ஆசை இன்றைக்கி நிறைவேறிச்சுங்கிற சந்தோஷமும் மனசுக்குள்ளார எட்டி பார்க்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்ல லாபம் இருக்குதுங்க. பங்குதாரர்களை பகச்சிக்காமல் அப்படியே கொண்டு போனால் நல்லாயிருக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி சின்ன சின்னதாக உங்களுக்கு வேலை சுமை இருக்கும். ஏன்னா சில பொறுப்புகள்லாம் உங்களை நம்பி கொடுப்பாங்க. நீங்களே கொஞ்சம் பார்த்து செய்திருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட எல்லாருமே வேலை வாங்குவாங்க. அது காரணம் நீங்கள் அறிவாளி, புத்திசாலியாக இருக்கிறது தாங்க. பெற்றோருக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள்லாம் கொஞ்சம் இருக்குங்க. அவங்க ஏதாவது அவங்க அனுபவத்தில் தெரிஞ்சதை பட்டதை உங்களுக்கு அறிவுரையாக சொன்னாங்கன்னா அதை அமைதியாக ஏற்றுக்கொள்வதும் ஒரு வகையில் நல்லதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்கோபம், வேலை சுமை இருக்குங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்தடுத்து எல்லா வகையிலுமே வெற்றி உண்டாகுங்க. இன்றைய தினம் எல்லாவற்றிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, விதைக்குள் 1000 கனவுகள் இருந்தாலும் அது விழுகின்ற இடத்தை பொறுத்துத்தான் அதனுடைய கனவுகள் பலிக்கும். அதுபோல தான் மனித வாழ்க்கையும். ஆமாங்க, நாம் யாரோட சேர்ந்துன்னு இருக்கோம், யாரோட கூடின்னு இருக்கோம், யாரை நாம் பகைச்சின்னு இருக்கோம், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நம்ம நட்பு நல்லா இருந்ததுன்னா நாம் பெருசாக முன்னுக்கு வர முடியுங்க. அதனால தாங்க நண்பர்களை தேர்ந்தெடுக்கும்போது நாலா வகையிலும் யோசித்து தேர்ந்தெடுப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சூரியன் அவருடைய நட்சத்திரத்திலேயே இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறாரு. பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்கும், ஒரு தெளிவு இருக்கும். எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. முடியாததையும் இன்றைக்கி நீங்கள் முடித்து காட்டுவீங்க. சவால்களிலும் இன்னைக்கு வெற்றி உண்டு. எதிர்பார்த்த தொகை கைக்கு வரும். அவசரத்துக்கு அக்கம் பக்கத்தில் கைமாத்தா வாங்கினதை கூட இன்னைக்கு நீங்கள் தந்து முடிப்பீங்க. எல்லா வகையிலுமே நல்லதெல்லாமே நடக்குங்க. அதே மாதிரி 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால ரொம்ப நாளாக நடக்கிற கோர்ட்டு கேஸு சாதகமாகும். சிலர் ராசியாக பேசி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே போல் வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப பரபரப்பாக இருக்கும். தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாமே இன்றைக்கி விற்று தீருங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு எதிராக இருந்த அதிகாரியுடைய மனசு கொஞ்சம் மாறி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அலுவலகத்திலேயும் இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. எல்லா வகையிலுமே இன்றைய தினத்தில் வெற்றி உண்டுங்க. மகளுக்கு கல்யாண விஷயமாக பார்த்துட்டு இருக்கீங்க. நல்ல வரன் ஜாதகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நெருங்கிய உறவினர்கள், நண்பர்கள் வீட்டு கல்யாணம், கிரகப்பிரவேச சுப நிகழ்ச்சிகளில் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. அதே போல் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு, ரசனைக்கு தகுந்த மாதிரி இடம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. முன்பணம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்குதுங்க. ரொம்ப வருஷமாக தள்ளி போன திருமணம் சிலருக்கு கூடி வரவும் வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக தள்ளி போன அந்த வேலை கிடைக்கிற சூழல், அதுவும் இன்னைக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. உத்திரம் நட்சத்திர
நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை சுமை அதிகமாகுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டதெல்லாம் துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, பணிவு என்பது ஒருபோதும் பலவீனம் அல்ல, அதுதான் பலமாகும். ஆமாங்க, நீங்கள் சில இடத்துல பணிஞ்சு வளைஞ்சி குனிஞ்சி கொஞ்சம் வாய்ப்பொத்தி போகிறீங்கன்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்குங்க. ஏற்கனவே அப்படி இப்படின்னு நாம் இருந்து எல்லாத்தையும் நாம் ஒன்று ஒன்றா இழந்துன்னு இருக்கோம். இனிமேல் நாம் அது மாதிரி இருக்கக்கூடாது, பணிஞ்சே போயிடுவோம். பணிவே துணிவு, துணிவே பணிவுங்கிற கொள்கை கோட்பாடுகளோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்குதுங்க. ராசியில் செவ்வாய் உட்கார்ந்து உடம்பை பாடாப்படுத்துகிறாரு. உஷ்ண கிரகமாக செவ்வாய் இருக்கிறதுனால சின்ன சின்ன வேனல் கட்டிகள் உடம்பில் வேற வந்துக்கிட்டே இருக்குது. யாராவது ஏதாவது சொன்னால் முணுக்குன்னு மூக்கு நுனியில் முன்கோபம் நிற்குது. இப்படியெல்லாம் நீங்கள் யோசிச்சுட்டு தான் இருக்கீங்க. காரணம், செவ்வாய் உங்கள் ராசிக்குள்ளார இருக்கிறதுனால தாங்க. அந்த செவ்வாயை சனி பகவான் வேற போதாக்குறைக்கு பார்த்துன்னு இருக்காரு. அப்புறம் என்ன, எதிர்காலத்தை நினச்சி சின்னதாக ஒரு பயம், இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோங்கிற ஒரு தயக்கம், தடுமாற்றம், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. ஆனால் சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எனக்கு எல்லாமே ஓரளவு தெரியும், நான் எல்லாம் அடிபட்டு தான் வந்திருக்கிறேன், நான் பார்க்காது ஒன்றுமே இல்லை, என்ன பெருசாக இதை விட நடந்துட போகுது அப்படிங்கிற தைரியமும் தன்னம்பிக்கையும் வர ஆரம்பிக்குங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி உங்களுக்கு ஓரளவு லாபம் இருக்குது. என்ன எல்லாரும் உண்மையை நம்ப மாட்டேங்கிறாங்க, பொய்யை தான் நம்புகிறாங்க, விளம்பரத்தை நம்புகிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் தரமானதை கொடுக்கும்போது வாங்கிறதுக்கு தயங்குறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. இருந்தாலும் 10ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் அப்படியே அமைதியாக இருக்கிறது நல்லதுங்க. ஏன்னா அலுவலகத்தில் யாராவது ஏதாவது எதிர்த்து பேசினா கூட சில நேரங்களில் நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போகலாங்கிற முடிவுக்கு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் கொஞ்சம் இருக்கும், வேலை சுமை இருக்குங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, எல்லாத்துலேயுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் செல்வாக்கு அதிகரிக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் விடைபெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, எண்ணம் போல் வாழ்வு, பிறரை போல் வாழ எண்ணாதே. ஆமாங்க, நீங்கள் எப்பொழுதுமே நாம் முன்னுக்கு வரணும், மற்றவங்களுக்கும் நல்லது செய்யணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அதே நேரத்தில் உங்களோட படித்தவங்க, உங்களுக்கு உறவுக்காரங்க, நட்பு வட்டத்தில் இருந்தவங்க உங்களை விட அதிகமாக முன்னேறினா அதை பார்த்து சந்தோஷப்படுறது, அதை பார்த்து வாழ்க வளமுடன் வாழ்த்துவது, மேலே மேலே நீங்கள் முன்னுக்கு வரணும்னு சொல்லிட்டு மனதார அவங்கள உற்சாகப்படுத்துறது, இந்த மாதிரி பெருந்தன்மையான எண்ணங்களுக்கெல்லாம் சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. பாதகாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் தான் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் திடீர்னு அறிமுகமாகிறவங்கள்ட்ட இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என்றைக்கும் இல்லாமல் திடீர்னு உங்களை யாராவது புகழ்ந்து பேசுனா அவங்கக்கிட்டையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. உதவி செய்கிறதா இருந்தாலும் தகுதியானவங்களாக பார்த்துட்டு உண்மையிலேயே சிரமப்படுறாங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு உதவி செய்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி இன்றைக்கி குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு, கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் சிலருக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இருக்கிற உத்தியோகத்தில் கூட நல்ல பேர், அதிகாரிகள் மதிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் பிரகாசமாக இருக்குதுங்க. அதே போல் வியாபாரத்தில் புதுசாக ஏதாவது பண்ணணும், பெருசாக ஏதாவது பண்ணணும், மற்றவங்க கொடுக்காததை ஜனங்களுக்கு நாம் தரமாக கொடுக்கணும், தள்ளுபடி விற்பனையில் நாம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில யோசனைகள்லாம் இன்றைக்கி ஓடின்னு இருக்கோம். அதற்கான முயற்சிகளையும் இன்றைக்கி நீங்கள் இறங்குவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு லாபமும் இருக்குதுங்க. சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால பிரபலங்கள் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க.
அந்தஸ்து, சமூகத்தில் ஒரு நல்ல அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சகோதரங்களால் அலைச்சல், சகோதரங்களுடன் மனக்கசப்புகள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் டென்ஷனும் இருந்துக்கிட்டே இருக்குங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக இருந்தாலும் வெற்றியையும் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, கோபம் என்பது ஒரு அற்புதமான எரிபொருள். அதை தீயாக பயன்படுத்தினால் சாம்பல் தான் கிடைக்கும். ஆனால் தீபமாக பயன்படுத்தினால் எல்லோருக்கும் அது வழிகாட்டும், ஒளி காட்டும். ஆமாங்க, அதனால தாங்க இப்போல்லாம் நீங்கள் அனாவசியமாக கோபப்படுறதே கிடையாதுங்க. எதுக்கு இதெல்லாம் மற்றவங்கள திருத்துறதுக்காக, மாற்றுறதுக்காக, முன்னேற்றுறதுக்காக நாம் ஏன் வீணாக கோவப்பட்டுக்கணும்? அதெல்லாம் தேவையே இல்லை. நாம் வழி நடத்துவோம், கோவப்படாமல் பேசி வழிநடத்துவோன்னு எங்கும் எப்பொழுதும் சாந்தமான நிலைக்கு மாறிக்கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் தைரியத்தை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. தடாலடி முடிவுகள்லாம் எடுப்பீங்க. தடங்களாகி நின்று போன வேலைகள் இன்றைக்கி சீக்கிரம் முடியும். குறிப்பாக அரசாங்க சம்மந்தப்பட்ட வேலைகள், வியாபாரம் தொடங்கிறதுக்கு டின் நம்பர் வாங்கிறது, வீடு கட்டுறதுக்கு பிளான் அப்ரூவல் வாங்கிறது, டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட், இன்சூரன்ஸ் புதுப்பிக்கிறது, இது மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் இன்றைக்கி அதெல்லாம் வேகமாக முடியும். அந்த முயற்சிகளில் இன்றைக்கி நீங்கள் இறங்குவீங்க. அதே மாதிரி உங்கள் மனசுக்கு பிடித்தமான, உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு இடம் அல்லது வீடு, ஒரு சொத்து அமைஞ்சு அதுக்கு முன்பணம் கொடுத்து அக்ரிமெண்ட் போடுறது அல்லது பத்திரப்பதிவு செய்கிறதுன்னு இன்றைக்கி நீங்கள் பரபரப்பாகவும் இருப்பீங்க. ஒரு சிலர் வீடு கட்டவும் தொடங்குவீங்க. ஏன்னா 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால சரி ஏற்கனவே வாங்கி போட்ட அந்த மனையில் ஒரு வீடு கட்டிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் நீங்கள் வருவீங்க. 5ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால பிள்ளைகளை நினச்சி சின்னதாக மனசுக்குள்ளார ஒரு முணுமுணுப்பு இருக்கும். அவங்க நல்லா முன்னுக்கு வரணும், விளையாட்டுத்தனமாக இருக்காங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி படிக்கணும், இந்த மாதிரியான முணுமுணுப்புகள் மனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்குங்க. மற்றபடி இன்றைக்கி வியாபாரமும் சூடுபிடிக்கும், பற்று வரவு உங்களுக்கு நல்லா இருக்குங்க. 4ஆம் இடத்துல உட்காந்து 10ஆம் இடத்தை சந்திரன் பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க. அதனால் எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. அதாவது 4ஆம் இடத்துக்கு 3ஆம் இடமாகிய 3ஆம் இடத்துல உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. அதனால் எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு, சந்தோஷம் உண்டு. உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. அதே மாதிரி வியாபார வகையிலையும் இன்றைக்கி குறிப்பிட்டு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு லாபம் இருக்குங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப வெற்றி தரக்கூடியதாக இருக்குதுங்க. அதே போல் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் முன்கோபமும் இருக்குங்க. ஆனால் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உறவினர்கள், நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள்லையும் கலந்துப்பீங்க, சிரிச்சுக்கிட்டே இன்றைக்கி இருப்பீங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, மனம் நினைத்தால் மலையை கூட புரட்டலாம், நினைக்காவிட்டால் புத்தகத்தை கூட புரட்ட முடியாது. ஆமாங்க, எல்லாத்துக்கும் காரணம் மனசு தான். மனம் வலிமையாக இருக்கும் பொழுது பெரிய பெரிய விஷயங்களெல்லாம் நம்ம முடிக்கலாம். ஆனால் மனம் கொஞ்சம் சோர்ந்திருக்கும் பொழுது சின்ன சின்ன காரியங்களை கூட நம்மால் செய்ய முடியாதுங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் மனோபலத்துடன், மன வலிமையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. இன்றைய தினம் நீங்கள் வார்த்தை போர் நடத்துவீங்க. அதாவது இன்றைக்கி அதிகமாக பேசுவீங்க. வார்த்தை ஜாலம் இன்றைக்கி உங்கள்கிட்ட அதிகமாக இருக்குங்க. அது இங்கிதமாகவும் பேசுவீங்க, அதே நேரத்தில் கொஞ்சம் வேகமாகவும் இன்றைக்கி பேசுவீங்க. எந்தெந்த இடத்துல யார் யார்கிட்ட எப்படி இப்படி நடந்துக்கணுமோ அப்படி இப்படி நடந்து கொண்டு இன்றைக்கி வேலைகளை முடித்து காட்டுவீங்க. பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்குங்க. வெளிநாடு போகிறதுக்கு விசாவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா விசா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. சிலருக்கு வெளிநாட்டு நிறுவன தொடர்பு கொண்டத்தில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க.
4ஆம் இடத்துல சனி பகவான் வந்து உட்கார்ந்து அப்பப்போ போட்டு புரட்டி எடுத்துக்கிட்டே இருக்காரு. வீடு தான் மாறி பார்ப்போமா, இந்த வீடு வந்ததுலேருந்து ஒரு மாறி இருக்குது அப்படின்னு வீடு மாறத்துக்கான யோசனைகளில் இறங்குவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு உங்கள் ரசனைக்கு தகுந்த மாதிரி வீடு அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. புது வண்டி வாங்கினா கூட அதில் கூட ஏதோ பழுது வந்துடுது, ஷோரூமுக்கு வண்டி போய் வருது அப்படின்னு சில நேரங்களில் முணுமுணுப்பீங்க. 4ஆம் இடம் வாகனஸ்தானம், அதில் சனி பகவான் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வண்டி வாகன பராமரிப்பு செலவுகள் அது ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. இருந்தாலும் வியாபாரம் இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்கும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபம் இருக்கும். உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. சிலருக்கு புது வேலை அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ராகு உங்களுக்கு பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால சவால்களில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் வந்து சேருங்க. சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவங்களுடைய அறிமுகம் கிடைக்குங்க. நண்பர்கள் உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்லையும் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. பழைய நண்பர்களை சந்தித்தும் இன்றைக்கி நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலுமே நல்லது நடக்கும். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கோபமும் வேலை சுமையும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, வெற்றி பெற தன்னம்பிக்கை தேவை. வெற்றி பெற்ற பின் தன்னடக்கம் தேவை. ஆமாங்க, அதனால தாங்க ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு தலக்கணத்தோடு நீங்கள் நடந்துக்க மாட்டீங்க. ஜெயிக்க வேண்டியது நிறையா இருக்குது. ஜெயிச்சிட்டோமா, அப்போ ஜெயித்த பிறகு செய்ய வேண்டிய கடமைகள் நிறையா இருக்குன்னு எங்கும் எப்பொழுதும் வெற்றி பெற்ற பின்பும் பழைய மனசிலேயே பழைய மாதிரியே இருந்து கொண்டு எல்லோரையும் அனுசரித்து அரவணைத்து கொண்டு போவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. ஏன்னா ராசிக்குள்ளார சந்திரன் வந்து உட்கார்ந்துட்டாருங்க. வேலை சுமை இருக்கும், வேகமாக ஓட வேண்டி இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, டிரைவிங் லைசன்ஸ் இதெல்லாம் புதுப்பிச்சிட்டிங்களான்னு பாருங்கள். இன்சூரன்ஸ் எல்லாம் புதுப்பிச்சிட்டிங்களான்னு பாருங்கள். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறதுனால உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். அவசர முடிவுகளை தவிர்க்கணும். கோபப்படக்கூடாதுன்னு நினச்சா கூட கோபப்படுற மாதிரி சிலர் வந்து பேசுவாங்க. யாரை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்கள இன்றைக்கி பார்க்குற மாதிரி இருக்கும். சரி, இதெல்லாம் அந்த தர்ம சங்கடமான சூழ்நிலையை ராசிக்குள்ளார இருக்கிற சந்திரன் உருவாக்குவாருங்க. நமக்கு எந்தளவுக்கு சகிப்புத்தன்மை இருக்குது அப்படிங்கிறதையும் அவர் பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்பாருங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி சந்தோஷம் எல்லாம் உண்டுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி முன்னேற்றங்கள் இருக்குது. அதுலேயும் ஒன்றும் மாற்றங்கள்லாம் கிடையாது. அதனால் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி நல்லா இருக்குது. ஆனாலும் ராசிக்குள்ளார சந்திரன் வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன முணுமுணுப்பு அப்படி ஒரு ஓரமாக வந்து நிற்கும். அது பெருசாக நீங்கள் எடுத்துக்காமல் கொஞ்சம் அப்படியே விட்டுறது நல்லதுங்க. அதே மாதிரி வியாபாரமாக இருந்தாலும் புதுசாக வர்றவங்கள்ட்ட நிதானமாக இருங்க. உத்தியோகத்தில் கூட அதிகாரிகள் ஏதாவது சொன்னால் பொறுமையாக கேட்டுக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்புலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, கலங்கி நின்றால் கண்ணில் விழும் தூசி கூட துயரம்தான். துணிந்து நின்றால் நம்மீது விழக்கூடிய தூண் கூட வெறும் தூசிதான். ஆமாங்க, அதனால தாங்க துணிவே துணைன்னு நீங்கள் இருப்பீங்க. சின்ன வயசுலேருந்தே நீங்கள் யாரையும் சார்ந்து வாழ மாட்டீங்க. யார் நிழல்லையும் நீங்கள் இளைப்பாற மாட்டீங்க. யார் முதுகுலையும் நீங்கள் சவாரி செய்ய மாட்டீங்க. நம்மோட உழைப்பில் நாம் வாழணும் அப்படின்னு நினைப்பீங்க. எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் துணிச்சலோடு எல்லாவற்றையும் எதிர்கொள்ளக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. ஒரு பக்கம் செலவு, ஒரு பக்கம் அலைச்சல்,
அதெல்லாம் இருந்துகிட்டு தாங்க இருக்குது. ஒரு காலத்தில் உதவுனவங்க அவங்களுக்கெல்லாம் இப்போ தேடி போய் நீங்கள் நன்றி சொல்லின்னு இருக்கீங்க. உங்களுடைய ராசிக்கு 7.5 சனியில் பாதச்சனி நடந்துட்டுருக்கிறதுனால கடனாக வாங்கின்னு இருக்கோமே, இதெல்லாம் நம்மளால் அடைச்சிட முடியுமா அப்படின்னு சில நேரங்களில் கண்கலங்கி ஒரு ஓரமாகவும் நிற்பீங்க. இருந்தாலும் பார்த்துக்கலாம். வாழ்க்கையை ஆரம்பிக்கும்போது நாம் என்ன பெருசாக பேங்க் பேலன்ஸ் வச்சுக்கிட்டா வாழ்க்கையை ஆரம்பித்தோம்? சும்மா வெறுங்கையோடு தானே ஆரம்பித்தோம். இன்றைக்கி ஒரு நல்ல லெவலில் நாம் வந்து இல்லையா? அதனால் இதுவும் கடந்து போகுங்கிற எண்ணத்தோட பல முக்கியமான முடிவுகளும் இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. சுக்கிரன் மறைஞ்சு கிடக்கிறாருங்க, செவ்வாயும் வந்து உங்களுக்கு மறைஞ்சு கிடக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால மனசில் எதிர்மறை எண்ணங்கள்லாம் அதிகமாகும். உறவுக்காரங்க, சொந்தக்காரங்க ஒதுக்குறாங்க நம்மளை. இதுவே பணம் இருந்தால் ஒதுக்குவாங்களா? பணம் இருக்கிறவங்கள மட்டும் சேர்த்துக்கிறாங்களே அப்படிங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். இரவு நேர உணவும் கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிட்றதுக்கு பாருங்கள். வியாபாரத்தில் இன்றைக்கி ஓரளவு லாபம் இருக்குதுங்க. உத்தியோகத்தில் சின்ன சின்ன சவால்கள் இருந்தாலும் சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் டென்ஷனும் இருக்குங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, அன்பு என்பது ஆழ்கடல் போன்றது. மூழ்கினால் முத்தும் கிடைக்கும், மூச்சும் திணறும். ஆமாங்க, அன்பு அப்படிதாங்க. நல்லவங்கள்ட்ட நாம் அன்பு காட்டினோம்னா அந்த அன்பில் நமக்கு முத்து கிடைக்கும். ஆனால் சரியில்லாதவங்க, சந்தர்ப்பவாதிங்க, நம்மளை பயன்படுத்திக்கிட்டு அப்புறம் நழுவி போகிறவங்க, இவங்கள்ட்ட நாம் அன்பு காட்டினோம்னா மூச்சு தான் திணறி போகும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு பார்க்குறப்ப எல்லோரும் நல்லவங்க மாதிரி தான் தெரிகிறாங்க, பழக பழக தான் யாரும் சரியில்லைன்னு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் நம்மை நாமே நமக்கு அன்பு காட்டிக்கொள்வோங்கிற முடிவுக்கு வந்திருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் இன்றைக்கி சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால நினச்சதெல்லாமே இன்றைக்கி நிறைவேறுங்க. எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக முடியுங்க. பணவரவும் பரவாயில்லைங்கிற அளவுக்கு இருக்குங்க. சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகரிக்கும். எல்லா வகையிலும் வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே சரியாகுங்க. கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் ராசியாக பேசி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். வியாபாரத்தில் லாபம் எல்லாமே நிறையா இருக்குங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தயக்கம், தடுமாற்றம் எல்லாம் விலகும். ஏன்னா உத்தியோகஸ்தானத்தை உங்கள் ராசிநாதன் குரு பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உத்தியோகத்தில் நல்ல பேர் கிடைக்குங்க. சிலருக்கு புது வேலை அமையறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே மாதிரி பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாக வரன் ஜாதகமெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. இன்றைக்கி நல்ல ஜாதகம் அமைய வாய்ப்பு இருக்குது. பழைய நண்பர்கள், உறவினர்களையும் நீங்கள் சந்தித்து பேசுவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி வெற்றியும் சந்தோஷமும் வந்து சேருங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி அலைச்சல் இருக்குங்க. ரேவதி நட்சத்திரக்காரருடைய நீண்ட நாள் ஆசைகள், கனவுகள் நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துளிரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.